3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை எப்படியாவது மோடியை வைத்து நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று அவர் சொன்னார். வழியில்லாமல் மோடி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவேன் என்று அடிபணிந்தார். கூடுதலாக பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்ததற்கு பிறகு உடனடியாக ஓடி பீகாருக்கு மோடி வந்தார். வந்து ஒரு சிறு தேர்தல் பிரச்சாரத்தை தன்னால் முடிந்த அளவிற்கு செய்தார். இது போதும், பீகாரில் அடுத்தது பாஜக ஆட்சிதான், இப்படி நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். ஆனால் பீகாரில் சில தினங்களுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் ஒருபோதும் அங்கே பாஜக ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறது. பீகார் மாநிலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். ராகுல் தான் தலித் மக்களின் ஒரே நம்பிக்கை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய பெயர் மனிஷ் பாஸ்வான். உங்களுக்கு தெரியும், பீகாரில் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. அங்கே எப்படியாவது ஆட்சி பொறுப்பில் வரணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை எல்லாம் சுக்கு நூறாக உடைத்து அதை எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி இன்னைக்கு பாஜக, ஒன்றுமே இல்லாமல் இருந்த பாஜக இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இந்த முறை நிதிஷ்குமார் கூட்டணி இல்லைன்னாலும் பரவாயில்ல, தனித்து பாஜக ஆட்சிக்கு வருவது என்பதுதான் மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். ஆனால் அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். பீகாரில் 22% அதிகமான தலித் மக்களுடைய வாக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய மாநிலம். இப்போ பாஜக கூட ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானுடைய கட்சி அங்கே இருக்குது. ஆனால் சில காலங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சகோதரர் பசுபதி பரஸ், பாஜக என்பது தலித் மக்களுக்கு விரோதமான கட்சி, தலித் மக்களுக்கு எதிரான கட்சி, தலித்துகளுக்கு மோடியோ ஆர்எஸ்எஸோ பாஜகவோ எதுவுமே செய்யாது என்று காட்டமாக சொல்லிவிட்டு அந்த கட்சியை விட்டு வெளியேறிய காட்சியை பார்த்தோம். காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் இன்னொரு மிக முக்கியமான தலித் லீடராக இருக்கக்கூடிய மனிஷ் பாஸ்வான் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சிருக்கிறார். காங்கிரஸினுடைய வெற்றி என்கிறது அங்கே சுலபமாக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ், ராஷ்ட்ரிய ஜனதாதள் போன்ற கட்சிகளெல்லாம் இணைந்து வருகிற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறது. அவர்களுடைய வெற்றி என்பது நிச்சயமாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளின் மூலமாக. இதை யார் சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, குஜராத்தில் பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஜிக்னேஷ் மேவானி இல்லையா? மோடியே அலற விட்டவர், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் இல்லையா? இனிமேலால் மாட்டினுடைய தோலையோ எலும்புகளை எதுவுமே நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு குஜராத்தை நடுங்கக்கூடிய அளவிற்கு பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டவர். சங்கிகள் அடிபணிந்தார்கள், ஆர்எஸ்எஸ் அடிபணிந்தது அன்றைய தினம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் தான் ஜிக்னேஷ் மேவானி. ஜிக்னேஷ் மேவானியுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னால் தலித் மக்கள் அனைவரும் அணிதிரள வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்கிற பெயரில் இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கேம்பெயின் நடந்துட்டுருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ஜிக்னேஷ் மேவானி பீகாருக்கு வர்றார். வந்து மனிஷ் பாஸ்வானை சந்திக்கிறார். சந்தித்து நாம் ஏன் பாஜகவை எதிர்க்க வேண்டியிருக்கிறது, ஏன் ஆர்எஸ்எஸ் வீழ்த்தப்பட வேண்டியிருக்கிறது என்பதான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. முடிவில் மனிஷ் பாஸ்வான் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார். ராகுலுக்கு பின்னால் அவர் இணைந்திருக்கிறார். ராகுல் மட்டும்தான் நாட்டின் தலித் மக்களின் ஒரே நம்பிக்கை நாயகன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது பீகார் கனவில் இருக்கிறாங்க யார்? ஆர்எஸ்எஸும் மோடியும். பீகாரில் வெற்றி பெற்று விடலாம், மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்று விடலாம், இங்கெல்லாம் பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பீகாரில் அவர்கள் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் தோற்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி வகுப்பை சார்ந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் பாஜகவை எதிர்த்தார்கள். உத்தரப்பிரதேசத்திலேயும் பீகார்லேயும் அதுதான் அவர்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவதன் மூலமாக அதை என்னைக்கு கொண்டு வர போகிறோம், அதை எப்போ நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மோடி சொல்லலை. ஏன்னா அவர்கள் என்ன, இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா எதுக்கு? இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போன பாராளுமன்ற தேர்தலில் அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தை கூட காணும் இல்லையா? பேச்சு மூச்சை கூட காணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்போது, எப்படி, எந்த விதத்தில் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்று வரையிலும் பதில் இல்லை. அதற்கான நிதி எப்போது ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான பதிலெல்லாம் மோடியிடம் இல்லை. ஆனால்
சொல்லிட்டோம் இல்லையா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மூளைச்சலவை செய்து தங்களுடைய அதிகாரத்திற்கு கூட நிறுத்துறதுக்கான முயற்சிகளை மோடி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது நடக்காது என்பதை அந்த மாநிலத்தினுடைய மக்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த அரசியல் மிக முக்கியமான தலைவர்களுடைய மாற்றம், அவர்கள் காங்கிரஸ் கட்சியை நோக்கி இணைந்திருப்பது என்பது. அப்போது மோடி சொல்லக்கூடியது, ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடியதெல்லாம் நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா ஏதோ நமக்கு பின்னாடி எல்லாரும் அணிதிரண்டுருவாங்க அப்படிங்கிறதா இவங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அப்படி அல்ல, மக்கள் வேறு விதமாக சிந்திக்க தொடங்கிறார். அது காரணம் என்ன? கடந்த 12 வருடங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய நிலைமை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், இவர்களுடைய நிலைமை என்ன? மோடியை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன? பத்திரிகை சுதந்திரம் என்ன மாதிரி இருக்குது? உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவுடைய இடம் என்ன? பல்வேறு விஷயங்களில் எல்லாத்துலேயுமே ஒட்டுமொத்தமாக இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு சிதைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அவ்வளோ பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த நாட்டை மிக இல்லாமலாக்கிய பொறுப்பு மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு. அப்போ அது இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தெரியாது. அப்போ என்னதான் வடை சுட்டாலும் நாங்கள்லாம் நம்ப தயாராக இல்லை என்பதுதான் இது போன்ற மாற்றங்கள் தெரியப்படுத்துகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.